வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் இந்திய பயண ஏற்பாட்டாளர்களின் 32வது மாநாடு தொடங்கியது. இதில் மத்திய சுற்றுலா அமைச்சக செயலர் வினோத், தமிழக அமைச்சர்கள் பாண்டியராஜன், வெல்லமண்டி நடராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் பாண்டியராஜன், தமிழக அரசின் 2023 தொலைநோக்கு திட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும், அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்த அதிக முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சுற்றுலாத்துறையில் எண்ணற்ற சாதனைகள் நிகழ்த்தி இருக்கிறோம். கடந்த 2 வருடங்களாக இந்தியாவிலேயே முதலிடத்தில் ஃபாரின் டூரிஸ்ட் அரைவல்ஸ், வெளிநாட்டிலிருந்து வர்றவங்களும் உள்நாட்டிலிருந்து வர்றவங்களும் மிக அதிகமாக வரும் மாநிலம் தமிழகம் என்பதால் தமிழகத்தை இந்த வருடம் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாங்க. பின்னர் பேசிய தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், தமிழகத்திற்கு கடந்த 2014, 2015 ஆண்டுகளில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் தமிழகம் வருகை தந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் டூரிசத்தில் அதிக பயணிகள்லாம் வர்றாங்க. அந்த அளவுக்கு கவரக்கூடிய அளவில் நிறைய மலைவாசஸ்தலங்கள், நீர்வீழ்ச்சிகள், கோடை வாசஸ்தலங்கள் அது மாதிரி நிறையா இருக்குது. அது மாதிரி திருக்கோயில்கள் இருக்கின்றன. ஸ்பெஷலி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுகிறது. அந்த வகையில் வெளிநாட்டு பயணிகள்லாம் இங்கே அதிகமாக வர்றாங்க.